இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டால் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடும். யாரு? பிசாசானவன். அவன் யாருக்குள்ள இருந்து யாரை இயக்குறான்னு தெரியாது. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. 10 நாள் அப்ப எனக்கு ஜெயில பிடிப்பாங்க, இல்லைன்னா கூண்டோட எடுத்துட்டு போறாங்க, அதிரடிப்பட வருது உங்களை கொண்டு போகுது அப்படின்னா வெறும் 10 நாள் தான் இருப்பேன் நீங்க நினைக்காங்க. அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வாழ்நாள் தேவனுடைய பார்வையில சொற்பமா இருக்கு. அப்போ 10 நாள் என்று சொல்லும் போது அவருடைய கணக்குல அது நம்மளுடைய ஆயுசு நாட்கள். அந்த ஆயுசு நாட்கள் அவ்வளவு நாள் என்ன செய்வாங்க? ஜெயில போடுவாங்க. உபத்திரவ படுவீர்கள். அங்க போன உடனே ஒரே ஜெபம், அந்நிய பாஷை தான். உடனே நீங்க நினைச்சோட தூதன் உடனே இறங்கி வந்துருவாரு. வந்து நினைச்சுவாரு ஜெயில இருக்கக்கூடிய இதெல்லாம் திறந்து வந்துருவாங்க. ஒன்னும் கனவு காணாது. அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்காது. இருக்கிற நாள் வரைக்கும் அடியும் கிடைக்கும், இடியும் கிடைக்கும், சாப்பாடு இல்லாம இருக்கும், சித்திரவதை இருக்கும், உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும், அதான் அந்த வார்த்தை பாருங்க, 10 நாள்னா 10 நாள்ல முடியறது இல்ல. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த 10 நாளத்துக்குள்ள உன்னை அடிச்சு சித்திரவதைப்படுத்தி உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. உன் ஆயுசு காலம் முடிய போகுது. நீ அது வரைக்கும் எப்படி இருக்கணுமா? மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுதுதான், அதாவது முதல்ல இப்போ உபத்திரவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீ டெய்லி வரக்கூடிய பக்திமானா இருக்கும். உபத்திரவ வேலையில ஒரு அடி கிடைச்சிட்டு, இல்லை ஒரு லத்தி அடி கிடைச்சிட்டு, இல்லை ஒரு இடி கிடைச்சிட்டு, இல்லை ஒரு துப்பாக்கி காயம் கிடைச்சிட்டு, இல்லை ஏதேனும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்து போச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒன்ன வேண்டாம்னு சொல்லி ஓடிடாத. நீ எது வரைக்கும் உண்மையா இருக்கணுமா? மரண பரியந்தம். மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.